அரசு தீர்மானம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு முறை அதாவது நீட் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை இத்தேர்வு முறை பெரிதும் பாதிக்கிறது. நீட் தேர்வானது வரம்பின்றி அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கும் பயிற்சி மையங்கள் பெருகுவதற்கு வழிவகுத்துள்ளது. மாணவர்களின் கவனத்தை பள்ளி பாடத்திட்டத்தை பயில்வதிலிருந்து திசை திருப்பி நீட் பயிற்சியில் மட்டுமே முழு கவனத்தை செலுத்த கட்டாயப்படுத்துகிறது. 12 ஆண்டுகள் பள்ளி கல்வியை புறந்தள்ளி ஒரு நாள் நுழைவுத் தேர்வே மாணவர்களின் உயர்கல்வியை தீர்மானிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீட் தேர்விலிருந்து மாநிலத்திற்கு விலக்கு அளிக்கும் வகையில் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி இருந்தும் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களால் அச்சட்ட முன்வடிவிற்கு ஏற்பிசைவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர் வினாத்தாள் கசிவுகள் மற்றும் முறைகேடுகளால் நீட் இளநிலை 2026 தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்தப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு சொல்லொன்னா துயரமும் இளம் மாணவர்கள் உயிரிழப்பும் ஏற்பட்டு நாடு முழுவதும் உள்ள மாணவர்களின் நம்பிக்கையை இத்தேர்வு முறை முற்றிலும் இழந்துள்ளது. எனவே இத்தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் வகையில் 2019ஆம் ஆண்டு தேசிய மருத்துவ ஆவணச் சட்டம், 2020ஆம் ஆண்டு இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம், 2020ஆம் ஆண்டு ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய சட்டம் மற்றும் தொடர்புடைய பிற மைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இதன் மூலம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள இயலும் என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள். பரவாயில்ல, உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள் வரிசையா வரலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பேன். மாண்பு உறுப்பினர் போஜராஜன். இல்ல எங்க இருந்து இல்லங்க எங்களுடைய நிலைப்பாடு நீட் அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு, அது நம்முடைய தமிழகத்தின் மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் எதிர்காலத்திலும் சிறப்பாக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா இப்போ கடந்த இந்த தேர்விலேயே பல்லடத்துல ஒரே தமிழ் பள்ளியில 10 மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தில் 141 பேர் செஞ்சிருக்கிறாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு இப்போ நீங்க சொல்ற இந்த பயிற்சி முகாம் எல்லாம் சொல்றீங்க. பயிற்சி முகாமை ஏன் அரசு நடத்தக்கூடாது? பயிற்சி முகாமை அந்த இடத்துல இந்த திருப்பூர்ல எல்லாம் பயிற்சி முகாம் எல்லாம் அரசு நடத்தி அவர்களெல்லாம் அந்த குழந்தைகளை எல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி அவங்களெல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இன்று எல்லா மாநிலங்களும் அகில நமது பாரதத்தில் எல்லா மாநிலங்களும் எல்லோரும் அதை வெற்றியாக வரும்பொழுது நம்ம பற்றி நாம் ஏன் ஒரு தாழ்வு மனப்பான்மையாக நாம் நினைக்க வேண்டும்? அவர்களையும் ஊக்கப்படுத்தி அவர்களும் நீட் என நம்ம குழந்தைகள் அறிவுஜீவிகள், தமிழக மாணவர்கள் எல்லாம் ரொம்ப ஒன்னும் கம்மி இல்லை, அவங்களும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு தரமான கொடுத்து அவர்களுக்கும் இந்த பயிற்சி, ஏன்னா தனியார் மருத்துவ கல்லூரிகள் எல்லாம் பணம் பண்றுகின்ற ஒரு தொழிலாக இதை பயன்படுத்தி விடக் கூடாது. ஆகவே பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த எம்பிபிஎஸ் எல்லாம் போய் சேர்ந்துட முடியும். பணம் இல்லாதவர்கள், ஏழை குழந்தைகள் எங்க போவாங்க? அந்த ஏழை குழந்தை முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் 7.5% கொடுத்து இன்று பல மாணவர்கள், ஏழை குழந்தைகள் எல்லாம்
பள்ளியிலே கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு புதிய திட்டத்தை நமது மாணவர்களுக்கு உபயோகமான திட்டத்தை, அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற திட்டத்தை என்ன என்று நீங்கள் சிந்தித்து அந்த முறையிலே நீங்கள் செய்தால் நல்லது என்ற எண்ணத்தை தெரிவித்து, இது எங்களுக்கு உடன்படாது என்றதனால் இதை நான் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு நடத்துகின்றேன்.